பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக யூடியூபிற்கு கடிதம் எழுதியுள்ள சிபிசிஐடி ஆடியோவின் உண்மைத்தன்மையை அறிய பதிவிட்டவரின் விபரத்தை தர வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நமது மாநகர செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், யூடியூபிற்கு சிபிசிஐடி எழுதியுள்ள கடிதம் குறித்து விரிவாக பதிவு செய்யலாம். சிவசங்கரி, தமிழகத்தில் உலகிய இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை என்பது தீவிரமடைந்து வருகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் புகார் அளித்தவர் மட்டுமல்லாமல் விவகாரம் தொடர்பாக ஆடியோ வீடியோ வெளியிட்டவர் தொடர்ச்சியாக சம்மன் அனுப்பி விசாரணை செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆடியோ வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. அதில் குறிப்பாக இந்த திருநாவுக்கரசு வீட்டில் பின்பகுதியில் ஒரு சிறுமியின் உடல் புதைக்கப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் பல பெண்கள் திருநாவுக்கரசால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு ஆடியோ வீடியோ மட்டும் யூடியூப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இதன் ஆடியோடைய உண்மைத்தன்மை குறித்தும் அதே போல இது பதிவிட்ட விவரம் குறித்தும் யூடியூபிற்கு விளக்கம் அளிக்க கோரி ஒரு கடிதத்தை சிபிசிஐடி போலீசார் அளித்துள்ளார்கள். அதே போல ஏற்கனவே ஒரு முறை அனுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்த யூடியூப்பில் வீடியோ வெளியிட்ட தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி அவர் யார் யார் பதிவிட்டார்கள் விளக்கம் கோரி ஏற்கனவே ஒரு தினம் விளக்கம் கேட்டு கடிதம் அளித்தது. அதன் அடிப்படையில் தற்போதும் கடிதம் அளித்திருக்கிறது. இதற்கு யூடியூப் நிறுவனம் ஏற்கனவே அளித்த கேள்விக்கு தற்போது நேற்று ஒரு பதில் அளித்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே உள்ள வீடியோக்களுக்கு முழுவதுமாக 90% நீக்கம் செய்யப்பட்டு விட்டன. ஒரு சில வீடியோக்கள் மார்பிங் செய்யப்பட்ட வீடியோக்கள் தான் இருக்கிறது, அதுவும் அளிக்கப்படும் என்று அவர் யூடியூப் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வெளியிட்ட ஆடியோ வீடியோ தொடர்பாக தான் தற்போது சிபிசிஐடி போலீசார் யூடியூப் நிறுவனத்திற்கு அந்த கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அந்த பதிவிட்டது யார், அந்த வீடியோ உண்மைத்தன்மை இதெல்லாம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி ஒரு கடிதத்தில் அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிபிசிஐடி போலீசார் என்பது தொடர்ச்சியாகவே தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக இது புகார் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் ஒரு அலைபேசி எண்ணை கொண்டிருந்தார்கள். அந்த அலைபேசிக்கு வரக்கூடிய புகார்கள் குறித்தும் அதன் உண்மைத்தன்மை குறித்தும் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விசாரணை செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் யார் தங்களை தொடர்பு கொண்டாலும் சரி அவர்களுக்கு தேவையான முழு பாதுகாப்போடு அது அவர்களுக்கு விசாரணை செய்யப்படும் என்று சிபிசிஐடி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தி வராங்க. அந்த வகையில ஏற்கனவே ஊடகங்களில் வீடியோ வெளியிட்ட தொடர்பாக அக்கிரன் கோபால் அவர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதே போல இந்த ஊடகங்களில் பேட்டி அளிக்கக்கூடிய தேனி கருணனுக்கும் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் நோட்டீஸ் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதே போல இந்த திருநாவுக்கரசு வாக்குமூலத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் செயல் தலைவர் மயிலா ஜெயக்குமாருக்கும் சிபிசிஐடி போலீஸ் சம்மன் இப்படி தொடர்ச்சியாகவே இது சம்பந்தப்பட்ட மற்றும் வாக்குமூலம் அளித்த திருநாவுக்கரசு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாகவே சிபிசிஐடி போலீசார் மேற்கொள்கிறாங்க. விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி பிரசாந்த்.